ஹாய் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களை வந்து கணக்கு பேர் கான்டாக்ட் பண்ணியிருந்தவங்க, அதாவது வந்து போட்டோ வீடியோ மூலமாக கணக்கு பேர் கான்டாக்ட் பண்ணியிருந்தவங்க. அவங்க கேட்டாங்க லைக் நீங்கள் எப்படி இதை வந்து செஞ்சு கொடுக்குறீங்க, ஐ மீன் இதில் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி. ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காண்டிய வந்து கொம்பனி வந்து தரத்தில் சட்டப்பூர்வமாக ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எங்களோட கொம்பனி மூலமாக 2 லாயர்ஸ், ஸோ உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு என்னென்ன ஆக்க தேவையோ அவ்வளோ பேரும் நாங்கள் எங்களோட கம்பெனிக்குள்ளேயே வச்சுருக்கிறோம். ஸோ அதனால் வந்து எங்களால் இந்த இதை வந்து லீகலாகவே பண்ணித்தர முடியுது. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்களாண்டு கணக்கு பேர் வந்து இப்போ வெள்ளுக்காரங்க வருவாங்க, எங்களோட ஒரு அகலம் வருவாங்க, வந்து தாய் பொண்ணுங்களையும் கல்யாணம் கட்டுறதும் இருக்குது. ஸோ அப்படியான விஷயங்களுக்கு வந்து இங்கே பிளாக்ல ஒரு விஷயம் நடக்குது என்னென்னா போலீஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லி அதை வந்து நைட் மார்க்கெட்டில் அடித்து கொடுப்பாங்க. இப்போ நாளிலேருந்து வரவங்களுக்கு வந்து விஷயம் தெரியாது, அதனால் என்ன செய்வாங்க, அதை தான் சர்டிஃபிகேட் கொண்டு அங்கே சப்மிட் பண்ண நிற்கத்தான் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சில இடத்துல வந்து தெரிய வரும். ஸோ திருப்பி எங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க, இதுக்கு என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் திருப்பி வந்து இங்கே ரெஜிஸ்டர் லீகலாக பண்ணால் தான் உங்களால் அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வந்து உங்களால் வந்து பெற முடியும். இல்லாட்டி உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இந்த வேறு ஒரு வழியாலும் எடுக்க முடியாது. மற்றது எங்களை கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து லைக் கொம்பனியால் செய்கிறபடியா, இப்போ எங்களுக்கு நாங்கள் கொம்பனி ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கிறபடியா, ஸோ எங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன நாங்கள் வந்து இது வரைக்கும் லைக் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், மோர் தென் 70 கல்யாணத்துக்கு மேலே பண்ணியிருக்கோம். மற்றது இப்போ கூடி 4 பேர் வந்து இப்போ கல்யாணத்துக்கான நிற்கணும். ஸோ இந்த 10ஆம் தேதி ஒரு கல்யாணம் இருக்குது, அது நான் வீடியோ வந்து உங்களுக்கு நான் அதை போடுவேன். இந்து கல்யாணம் உண்டு, அதுக்கப்புறம் 12ஆம் தேதி ஒரு கிறிஸ்டியன் வெட்டிங். ஸோ இப்படி எங்களுக்கு அது வந்து கொண்டே தான் இருக்காங்க. ஆனால் வந்து லைக் கணக்கு பேருக்கு வந்து இந்த விஷயம் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோன்னு தெரிகிறது இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்து லைக் பிளான் பண்ணேன், இப்படி ஒரு வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி. ஸோ மற்றது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நாங்கள் எப்படி செஞ்சு கொடுக்குறோம்னாங்கட்டா ஒரு ஸ்டெப் இருக்குது. நாங்கள் இப்போ எங்களை கான்டாக்ட் பண்ணால் சொல்லுவோம், நாங்கள் அங்கேருந்து நீங்கள் என்ன டாக்குமெண்ட் கொண்டு வரணும்னு. அதாவது வந்து மாப்பிள்ளை சைட்லேருந்து இப்போ கனடாவோ அமெரிக்காவோ இல்லாட்டி சில நாடுகளுக்கு வந்து எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை, நாங்கள் இங்கேயே அதெல்லாம் எடுத்துக்கிறோம் நாங்கள். பட் மேக்ஸிமம் ஒரு 2 வீக்ஸ் ஒரு 3 வீக்ஸ் முன்னே எங்களை கான்டாக்ட் பண்ணால் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாம் செய்கிறதுக்கு மற்றபடி எல்லாம் ஓகே. ஆனால் வந்து பொண்ணு வந்து ஸ்ரீலங்காலேருந்து வரைக ஸ்ரீலங்கன் எம்பசியில் போய் ஸ்ரீலங்காவில் அவங்க வந்து அன்மேரிட் சர்டிஃபிகேட்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு வரணும், ஃபாரின் மெசேஜ் ஸ்டாம்ப் கொடுத்து. ஸோ எடுத்துகிட்டு வந்தால் தான் நாங்கள் இங்கே ப்ரொசஸ் செய்ய முடியும். மற்றபடி எங்களுக்கு லைக் ப்ரொசஸ் செய்கிறதுக்கு மேபி 1 வீக் டைம் தான் எடுக்கும். நீங்கள் லைக் 1 மந்த் வந்தாலும் சரி, நீங்கள் 2 மந்த்ஸ் வந்தாலும் சரி. இப்போ உங்களுக்கு மொழி பிரச்சனை இருக்கும். ஸோ எங்கள்கிட்ட வந்து தமிழ் பொடியங்க இருக்காங்க, அவங்க வந்து லைக் உங்களை டேக் கேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த வித மொழி பிரச்சனையோ அந்த இதை வந்து ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. மற்றது இப்போ ஷாப்பிங்னு போனாலும் லைக் நீங்கள் எங்கெங்கே ஷாப்பிங் போகலாம்னு சொல்லி நாங்கள் ஒரு இடம் ஒன்று வச்சுருக்கோம். அதாவது வந்து லைக் நம்மளோட ஆக்களுக்கு ஏற்ற ப்ரைஸில் எல்லா இடத்துலையும் லைக் ஒரு ப்ரைஸ் இல்லை. ஸோ இங்கே ஃபாரினர்ஸுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது, அப்படின்ற கணக்காக விஷயம் இருக்குது. அதனால் வந்து நாங்கள் இப்போ சில இடம் வந்து வச்சுருக்கோம் ஷாப்பிங்களுக்கு, மேபி டூருக்கு. இப்போ டூர்லாம் வந்து லைக் நீங்கள் வெளியால் எடுக்க போகிற டிக்கெட்டை விட மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் நாங்கள் சீப்பாக எடுத்து தருவோம். ஆனால் நாங்கள் ப்ராஃபிட் பார்க்குறதான்னு கேட்டால் நாங்கள் ப்ராஃபிட் பார்க்குறாங்க தான். ஏன்னா இப்போ நாங்கள் இதை நம்பி தான் ரன் பண்ணுறோம். ஸோ நாங்கள் ப்ராஃபிட் எடுத்துக்கொண்டு, ஆனால் உங்களுக்கு ஸ்டேல் உங்களுக்கு குறைஞ்ச ப்ரைஸில் நாங்கள் செஞ்சு தருவோம். மற்றபடி சொல்கிறது கொண்டு இல்லை. இப்போ எங்களோட ஆல்ரெடி வந்து கல்யாணம் செஞ்சாக்க வந்து என்ன சொல்லிட்டு போவாங்க, லைக் நீங்கள் வந்து ஃபேமிலியில் ஒரு மாதிரி தான் சொல்லிட்டு போவாங்க. ஸோ அந்த நேரத்துக்கு தான் எங்களோட சர்வீஸ்கள் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது லைக் இப்படி ஒரு விஷயம் முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தால் நீங்கள் இந்த நம்பர் இதில் சைடில் போயிட்டுருக்கோம். ஸோ அது கான்டாக்ட் பண்ணாலே சரி. அதுக்கு எந்த நம்பர் தான். ஸோ டேரெக்டாக எனக்கு கேட்கலாம். ஸோ உங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ நன்றி. உங்களுக்கு ஏதாவது இது சம்மந்தப்பட்ட மாதிரி கொஷனோ ஏதாவது இருந்தால் நீங்கள் எனக்கு மேபி லைக் கமெண்ட் பண்ணி விடலாம். நான் உங்களுக்கு வேறு என்ன தேவையான விஷயத்தை நான் அடுத்த வீடியோவில் பதிவு. நன்றி, வணக்கம்.